يصير. ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. நண்பர்கள் சில பேர் இணைந்து இயற்கை அழகை ரசிக்கலாம் என்று நினைத்து காட்டிற்கு சென்றார்கள். அங்கு அவர்கள் விளையாடுவது, நீர்வீழ்ச்சிகளில் குளிப்பது, காடுகளில் உள்ள மரங்களின் அழகை ரசிப்பது, காடுகளை வலம் வருவது போன்றவற்றில் அவர்களுடைய நேரத்தை செலவிட்டார்கள். பிரச்சனை என்னவென்றால், இவர்களில் யாராவது ஒருவர்தான் சமைக்க வேண்டும் என்ற கட்டாயம். ஆனால் யாரும் சமைக்க முன்வரவில்லை. எனவே அந்த குழு தலைவர், நாம் சீட்டு போட்டு குலுக்கி யார் சமைக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுப்போம் என்ற ஆலோசனை வழங்கினார். யாருடைய பெயருக்கு சீட்டு விழுகின்றதோ அவர்கள்தான் சமைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். என்ன சமைக்கப்படுகின்றதோ அதை குறை சொல்லாமல் உண்ண வேண்டும். அப்படி மீறி குறை சொன்னால் அந்த நபர்தான் அடுத்த வேளை முதல் சமைக்க வேண்டும் என்று குழு தலைவர் சொன்னதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். சீட்டு ராஜேஷ் பெயருக்கு விழுந்தது. ராஜேஷும் சமைக்க ஆரம்பித்தான். தன்னுடைய நண்பர்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்த அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. அவன் சமைத்த உணவில் உப்பை குறைவாகவும் காரத்தை அதிகமாகவும் வேண்டுமென்றே போட்டுவிட்டான். அவனுடைய நண்பர்கள் சாப்பிட அமர்ந்தார்கள். முதலில் சாப்பிட ஆரம்பித்த சுந்தர் ராஜேஷை பார்த்து, என்ன சமைச்சிருக்க என்று வேகமாக சொன்னான். இப்படி குறை சொன்னால் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை உடனே நினைவு கூர்ந்த அவன், உன்னுடைய உணவு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொன்னானாம். மற்றவர்களும் அதே போல் சொல்லி திருப்தி அடைந்தார்களாம். அன்பார்ந்தவர்களே, மனித வாழ்வு சில நேரங்களில் போராட்டங்கள் நிறைந்ததாகவும் அர்த்தமற்றதாகவும் இருப்பதை உணர்கின்றோம். இருந்தாலும் நம்மில் பலர் இந்த வேதனையை வெளியில் சொல்ல முடியாமல் விழுங்கி கொண்டிருக்கின்றோம். படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது என்று புனித பவுல் இன்றைய 2ஆம் வாசகத்தில் கூறுவது படைப்புக்கு மட்டுமல்ல, பெரும்பாலான மனிதர்களுக்கும் அது பொருந்தும். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது மனித வாழ்வு ஆடம்பரத்திலும் கொண்டாட்டத்திலும் கழிக்கப்படுவது போல நமக்கு தோன்றலாம். ஆனால் அதனுடைய ஆழத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது அது வெறுமையாக பயனற்றதாக இருப்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அதுதான் உண்மை. தற்போதைய காலகட்டத்தில் இந்த வெறுமை என்பது இன்னும் கூடிக்கொண்டேதான் போகிறது என்று நாம் சொல்லி அனைவருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் இப்படி பயனற்ற நிலையில் மனிதனும் இயற்கையும் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பவில்லை. அதை பயனுள்ளதாக அர்த்தமுள்ளதாக மாற்ற இறைவன் அத்தனை முயற்சிகளையும் தினந்தோறும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார். வானத்திலிருந்து பனியையும் மழையையும் பொழியச் செய்து வறண்ட இந்த பூமியை வளப்படுத்துகிறார். அப்படி அவரால் அனுப்பப்படும் பனியும் மழையும் பூமியில் வந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் திரும்பி செல்வது கிடையாது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகின்றது. அதே போல மனிதனின் வறண்ட மானிட வாழ்க்கையை வளம் பெறச் செய்ய அவர் தன் வார்த்தையை அன்றாடம் அனுப்பி கொண்டே இருக்கின்றார். அது நம்மை ஆட்கொண்டு பயனை விளைவிக்காமல் கடவுளிடம் திரும்பி செல்வதில்லை. மார்ட்டின் லூத்தர், விவிலியம் உயிருள்ளது, அது நாள்தோறும் என்னோடு பேசுகின்றது, அதற்கு கால்கள் உண்டு, அது என்னை பின்தொடர்ந்து வருகின்றது,
அதற்கு கைகள் உண்டு, அது என்னை அரவணைத்துக் கொள்ளுகிறது என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, வறண்ட நம் வாழ்வை வலிமை மிக்கதாக மாற்ற இறைவன் எடுக்கும் முயற்சிகள் மட்டும் போதாது. மாறாக நம்முடைய ஒத்துழைப்பும் நம்முடைய முயற்சியும் மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. நமது உள்ளத்தில் விதைக்கப்படும் இறைவார்த்தை என்னும் விதை வளர்ந்து எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது என்பது நமது உள்ளம் எந்த அளவுக்கு பண்பட்டதாக இருக்கின்றதோ அதை பொறுத்தது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாக இருக்கின்றது. பாரத போரின் பொழுது மனதை திடமாக வைத்துக் கொள்ளுதல் பற்றி கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் நெடுநேரமாக போதிக்கின்றார். போர் என்று வருகின்ற பொழுது எதை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது. உறவினர் என்றோ உடன் பிறந்தவர் என்றோ நாம் எதையுமே யோசிக்க கூடாது. அந்த போரில் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு கொல்லப்பட்டான். அதை கண்டு அர்ஜுனன் கண்ணீர் விட்டு அழுதான். அவன் அவ்வாறு அழுது கொண்டிருந்த பொழுது அவன் உடல் மீது சில கண்ணீர் துளிகள் படுவதை அவன் உணர்கின்றான். நிமிர்ந்து பார்த்தபொழுது கிருஷ்ணர் அழுது கொண்டிருந்தாராம். உடனே அவன் கிருஷ்ணரை பார்த்து, நான் தான் புத்திர பாசத்தில் அழுகிறேன், நீரேன் அழுகின்றீர் என்று கேட்டானாம். அதற்கு அவர், இதுவரை நான் போதித்த போதனையெல்லாம் வீணாக போனதே என்று நினைத்து அழுகிறேன் என்றாராம். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தை நம்மிடம் பேசினாலும் அதன் மட்டில் செவிடர்களாக இருக்கும் மனிதர்கள் எத்தனையோ பேர். இறை வார்த்தை தங்களை தேடி வந்தாலும் அது தங்களை தொடாதவாறு மறைத்து கொள்ளும் மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இறை வார்த்தை அரவணைக்க முயற்சி செய்தாலும் அதிலிருந்து தப்பித்து ஓடி ஒளிந்து கொள்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இறை வார்த்தையின் வழியாக இறைவனது குரலை கேட்போம், அவரது குரலுக்கு ஏற்றாற் போல வாழ்வோம். எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து வரும் பரம தந்தையே, எங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த முறைப்படுத்த புனிதத்தின் பாதையில் கொண்டு செல்ல பரிசுத்தத்தில் வாழ நீர் எங்களுக்கு உமது கட்டளைகளை கொடுத்திருக்கின்றீர். அந்த கட்டளைகளின் வழியாக உமது விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி வாழுகின்ற அருள் வரங்களை எங்களுக்கு தாரும். உமது உருவிலும் உமது சாயலிலும் எங்களை நீர் படைத்திருக்கின்றீர். இந்த சாயல் அழிந்து போகாமல் இருக்க நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து பல்வேறு முயற்சிகளின் வழியாக பாதுகாத்து பராமரித்து வருகின்றீர். அன்பு ஆண்டவரே, இதை அறிந்து கொள்ளாத நாங்கள் இந்த சாயலை எங்களுடைய தீச்செயல்கள் வழியாக, எங்களுடைய குற்றங்கள் வழியாக, நாங்கள் செய்கின்ற தவறுகள் வழியாக ஒவ்வொரு நாளும் மங்கச் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த சாயலை எப்பொழுதும் புதுப்பித்து கொள்ளுகின்ற மனிதர்களாக, புத்துயிர் பெற்ற புதிய உணர்வு பெற்ற மக்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தாரும். நாங்கள் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு வரை பலன் தர வேண்டும் என்ற முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் எங்கள் வழியாக நீர் எடுத்து கொண்டிருக்கின்றீர். இந்த முயற்சிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நாங்களும் தந்து உம்மோடு இணைந்து பயணிக்க வேண்டிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக தந்திரலும். அல்லும் பகலும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் இறைவா, இன்றைய நாளை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற திருநெல்வேலி வடக்கன்குளத்தை சார்ந்த திரு ராபின், திருமதி ஆண்டோரீனா, ஆண்டனி ரியான், யோசே ரஃபேல் என்னும் இந்த குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும். அன்பு ஆண்டவரே, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை உமது அருட்கரங்களிலே புதுமைகள் செய்கின்ற, அற்புதங்களை செய்கின்ற, அருள் வரங்களை இதன் வழியாக எங்கள் மீது பொழிகின்ற, தூய ஆவியானவரை வாக்களிக்கின்ற, அந்த ஆவியானவரின் கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக தருகின்ற உமது அற்புதமான இந்த கரங்களிலே இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த நாள் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த குடும்பத்தை காத்து வழிநடத்தினீரே, தாங்கினீரே. ஆண்டவரே, இதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து இந்த குடும்பத்தை உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து வழிநடத்திட இதோ இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இந்த குடும்பத்தில் நீர் இதுவரை பொழிந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக, இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக, நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக, நீர் கொடுத்த வேலை வாய்ப்புகளுக்காக, வருமானத்திற்காக அன்பு ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலே அமைதி, சமாதான, நிம்மதி அனைத்தையும் பொழிந்து சிறப்பாக நீர் வழிநடத்தினீரே. இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக இவர்கள் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் நீர் துணை நின்றீரே அன்பு ஆண்டவரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அன்பு ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலும் இந்த குடும்பத்தை உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து வழி நடத்தும். இந்த குடும்பத்தில் இருக்கின்ற வளர்ச்சிக்கு எதிராக, முன்னேற்றத்திற்கு எதிராக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் நீக்கி சீரான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, அமைதியான, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இவர்களுக்கு கொடுத்து தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இவர்கள் செய்கின்ற தொழில், வியாபாரம் அனைத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக, குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நீர் துணை நின்று இவர்களை மேற்மேலும் வெற்றியின் பாதையில் வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அந்த வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு எதிராக வருகின்ற எல்லா தடைகளையும் நீக்கியறலும், இவர்கள் மீது படுகின்ற பொறாமை சம்பந்தப்பட்ட பார்வைகளை அகற்றியறலும், எல்லா தீய சக்திகளின் தாக்குதல்களிலிருந்து இவர்களை பாதுகாத்திரலும் அன்பு ஆண்டவரே. புனிதர்களின் பக்தியில் வளர்கின்ற இந்த குடும்பத்தை, வான தூதர்களின் பக்தியில் வளர்கின்ற இந்த குடும்பத்தை மேன்மேலும் அவர்களுடைய பரிந்துரைகள் வழியாக நீர் தாங்கி வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். மிகவும் குறிப்பாக இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நீர் கொடுத்திருக்கின்ற அந்த 2 மகன்களையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும். அவருடைய எதிர்காலத்திற்காக இந்த பெற்றோர்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே அவர்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. அவர்கள் படிக்கின்ற படிப்பை, செய்கின்ற செயல்பாடுகளை, வேலைகளை நிறைவாக ஆசீர்வதித்து அவை அனைத்திலும் உமது ஆசீர்வாதம் அவர்களுடைய உடனிருந்து அவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல நினைவாற்றலை தாரும், நல்ல இறை பக்தியை தாரும். ஒவ்வொரு நாளும் இறை பக்தியில் வளருகின்ற பிள்ளைகளாக அவர்கள் உருவெடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்திலே அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும், ஆன்ம நலத்தை தாரும். எந்தவித நோயோ, தொற்றோ, வியாதிகளோ இவர்களை தாக்காமல் நீரே அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து இவர்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக திகழ, ஒரு திரு குடும்பமாக உருவெடுக்க தேவையான அனைத்து அருள் வரங்களையும் நிறைவாக தந்து வழி நடத்தும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த ஜெபத்தை கேட்டு இதனோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி நபரையும், அந்த குடும்பங்களையும், அவர்களுடைய விருப்பங்களையும், அவர்களுடைய மன்றாட்டுக்களையும், தேவைகளையும் அன்பு ஆண்டவரே நிறைவேற்றி அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.